நியூஸ் தமிழ் கழுகு. 8 வருஷமா பேசாம இருந்த 2 பேர் இப்ப மனம் விட்டு பேசி மௌன யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்களாம். ஐஜேகே கட்சியோட நிறுவனர் பாரிவேந்தர் பச்சமுத்துவோட எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு எதிராக 2016 பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விட பதிலுக்கு பாரிவேந்தரும் அறிக்கை விட்டு அறிக்கை போர் நடத்திட்டு வர்றாங்க. ஒரு கட்டத்துல 2 தரப்பும் வெவ்வேறு விதங்கள்ல தாக்கி கொள்ளும் அளவுக்கு பகை வளர்ந்துச்சு. பாமக இருக்கிற கூட்டணியில நான் இருக்க மாட்டேன்னு 2019 தேர்தல்ல பாஜக கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணிக்கும் 2021 மக்கள் நீதி மய்யம் கட்சியோட கூட்டணி வச்சும் தேர்தலை சந்திச்சாரு. ஆனா 2024 பாஜக கூட்டணியில பாமகவும் ஐஜேகவும் இருந்த நிலையில பகை வேணாம்னு சில பேர் தலையிட்டு 2 தரப்பையும் சமீபத்துல சமாதானம் செஞ்சு வச்சிருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி பாரிவேந்தர் பச்சமுத்துவோட பிறந்த நாளுக்கு தைலாபுரம் தோட்டத்திலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தொலைபேசி மூலமா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்ச நிலையில 8 வருஷத்துக்கு அப்புறமா பகையை மறந்து 2 பேரும் நீண்ட நேரம் மனம் விட்டு பேசியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.